இப்போ அவங்க கோயம்புத்தூர் பாசை வந்து அழகா இருக்கும். கோயம்புத்தூர் பாசையில் ஒரு ஆளை எவ்வளவு நேரம் திட்டினாலும் அவன் கோப்பட மாட்டான். ஏன் தெரியுமா? 3 வயசு 4 வயசு கூட மரியாதை கூப்பிடுறது. ஏனுங்க சாப்பிட்டீங்களாங்க, ஏனுங்க தூங்குனீங்களாங்க. கோயம்புத்தூர் பாசையில் திட்டினா நம்மளுக்கு கோவம். ஏனுங்க பல்ல உடச்சு போடுவானுங்க, ஏனுங்க செருப்பு வச்சு அடிச்சு போடுவானுங்க, கோவராது. ஏன்னா முன்னாடி ஏனுங்க வந்துடும். அது அவங்க மரியாதையான பாசு. திருநெல்வேலியும் ஒரு மொழி. என்னளவு அவன் 47 வயசுல கந்து வட்டிக்கு கடனை வாங்கி கல்யாணம் நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சுட்டு முதல் பத்திரிக்கை கொடுத்துருக்கான். வாங்கணும்னு கேட்டுக்காரு. இந்த அளவு என்னைக்கு அப்படின்னு இருக்காரு. பத்திரிக்கை 5 கழிச்சு போட்டு சன்னியாசி போயிட்டான். பார்த்தீங்களா? ஒரு மாதிரி பாசம். சென்னை பாசம் என்ன ஆச்சரியமா இருக்கும். சில நேரம் கேட்பாங்க, அவர் அந்த குமரேசன் அவர் கட்சியில் இருக்காரு. கட்சியில் இல்லைங்க, அவர் லாயரா இருக்காரு. அவர் கட்சியில் இருக்காருங்க. ஓ, அவர் வக்கீலா இருக்காருயா. கடைசியில் இருக்காருன்றதான் கட்சியில் இருக்காரு, கட்சியில் இருக்காரு, கடைசின்னு சொல்ல வராது. நான் ஒரு தடவை குளம்பேட்டைக்கு நிகழ்ச்சி போயிருக்கேன். அந்த நிகழ்ச்சி ஆர்கனைசர், சாரை இசுக்குன்னு போ அப்படின்னாங்க. சாரை இசுக்குன்னு போவா, இழுத்துக்கிட்டு போவாங்க. இப்படி ஒரு இடத்துல பாசை மாறும்.